பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்து பேசிய ஆடிட்டர் குருமூர்த்தி, பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம்பெற்றால் அதிகபட்சமாக 20 தொகுதிகளும் 5 எம்எல்ஏக்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என சொன்னதாக தெரிகிறது. அவரிடம் ராமதாஸ் 35 முதல் 40 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட் மற்றும் மத்திய இணையமைச்சர் பதவியும் வழங்க வேண்டும், சம்மதமா என கேட்டு சொல்லுங்கள், அப்புறம் முடிவை சொல்கிறேன் என கூறியுள்ளார். திருப்பரங்குன்றத்தில் முருக பக்தர்கள் சார்பாக நடக்கும் மாநாட்டில் கட்சி வேறுபாடின்றி காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உட்பட அனைத்து கட்சியினரும் பங்கேற்க வேண்டும் என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் அழைப்பு விடுத்துள்ளார். கள் மதுவை தவிர அது உணவாகாது, கள் உடம்புக்கு நல்லது என்று தொடர்ந்து பொதுமக்கள் மத்தியில் தவறான கருத்து பரப்பப்படுவதாக புதிய தமிழக கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். கள் இறக்கும் போராட்டம் நடத்துவது, அதை பொது வழியில் குடித்து காட்டுவது சட்டவிரோதமே. வரும் 15ஆம் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள கள் இறக்கும் போராட்டத்தை தடை செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். மகாராஷ்டிரா தேர்தலில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக ராகுல் குற்றம் சாட்டிய நிலையில் இது பற்றி கடந்த ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி காங்கிரசுக்கு விளக்கமாக கடிதம் எழுதப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது. இருப்பினும் இந்த விவகாரத்தை ராகுல் சர்ச்சையாக்கி வருகிறார். இது தீவிரமான பிரச்சினை என்றால் ராகுல் ஏன் இதுவரை முறையாக எங்களிடம் புகார் அளிக்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது. பீகார் முன்னாள் முதல்வர் லாலு பிரசாத்துக்கு முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்திய அரசியலில் முன்னோடியாக இருந்து ஒடுக்கப்பட்டவர்களை அதிகாரத்தில் அமர வைத்தவர் லாலு பிரசாத் என கூறியுள்ளார். தமிழகத்தில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் ஜாதி சான்றிதழில் ஹிந்து மறவர், ஹிந்து வேளாளர், ஹிந்து நாடார் என ஜாதிக்கு முன் ஹிந்து என்ற வார்த்தை இடம்பெறும். தற்போது ஹிந்து என்ற வார்த்தை நீக்கப்பட்டு ஜாதி பெயர் அது பிற்படுத்தப்பட்ட பிரிவா, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவா என மட்டும் குறிப்பிடப்படுகிறது. இதன் மூலம் இந்துக்களின் சலுகைகள் பறிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் கண்டனம் தெரிவித்துள்ளார். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய நிதியை தமிழக அரசுக்கு மத்திய அரசு உடனடியாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என மத்திய அரசுக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டது. மத்திய அரசிடமிருந்து நிதி கிடைக்கவில்லை என்று கூறாமல் இந்த சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளுக்கு உரிய நிதியை மாநில அரசும் ஒதுக்கீடு செய்ய வேண்டும். தமிழக அரசு கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் மாணவர் சேர்க்கையை உடனடியாக துவங்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர். தமிழகத்தில் புதிய படங்கள் வெளியாகும் போது முதல் 4 நாட்களுக்கு அரசு நிர்ணயம் செய்த கட்டணத்தை விட அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக சென்னை ஹைகோர்ட்டில் தேவராஜன் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ், அரசு நிர்ணயித்ததை விட அதிக கட்டணத்தை தியேட்டர்கள் வசூலிப்பது பார்வையாளர்களை ஏமாற்றும் செயல். இது தொடர்பாக புகார் அளிக்கப்படும் போது அரசு அமைத்துள்ள குழுக்கள் சம்பந்தப்பட்ட தியேட்டர்கள் மீது உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார். கிறிஸ்தவ வன்னியர் சமுதாயத்தினர் தங்களையும் எம்பிசி பட்டியலில் சேர்க்க வலியுறுத்தி வருகின்றனர். ஆட்சிக்கு வந்தால் இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவோம் என கூறிய திமுகவும் இதுவரை கோரிக்கையை நிறைவேற்றவில்லை. அதிருப்தி அடைந்த அவர்கள் அடுத்த தேர்தலில் விஜய் கட்சிக்கு கிறிஸ்தவர்களின் ஓட்டுகளை திசை மாற்றி விடுவோம் என எச்சரித்தனர். இதனால் திமுகவில் உள்ள கிறிஸ்தவ நிர்வாகிகள் விஜய்க்கு ஓட்டு போட வேண்டாம் என்ற தலைப்பில் எதிர்பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளனர். ஏசியின் அளவு 20 டிகிரி செல்சியஸ் முதல் 28 டிகிரி செல்சியஸ் வரை மட்டுமே இருக்குமாறு புதிய விதிமுறை கொண்டுவரப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் மனோகர்லால் கட்டார் கூறியுள்ளார். 20 டிகிரி செல்சியஸுக்கு கீழ் குறைக்கவோ 20 டிகிரி செல்சியஸுக்கு மேல் அதிகரிக்கவோ முடியாது. காலநிலை மாற்றம், அதிகரித்து வரும் வெப்பநிலையை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஃபால்கன் 9 ராக்கெட்டில் திரவ ஆக்சிஜன் கசிவால் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உள்பட 4 பேரின் விண்வெளி பயணம் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது. காலியாக உள்ள 2299 கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அனைத்து மாவட்ட கலெக்டர்களுக்கும் வருவாய் நிர்வாக ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். திருத்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளின்படி பணியிடங்களை நிரப்ப உத்தரவிடப்பட்டுள்ளது. வேலூர் கொணவட்டத்தைச் சேர்ந்தவர் ரசாக் ஜிம் நடத்தி வருகிறார். இவரிடம் ரூபாய் 2 லட்சம் மாமூல் கேட்டு மிரட்டிய பிரபல ரவுடி ராஜா, வெங்கடேசன், முனீர், ஆசிப், மஞ்சுநாதன் ஆகிய 5 பேரை போலீசார் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜனதாபுரம் பகுதியைச் சேர்ந்த தனராணி உள்பட 2வரிடம் ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் எடுத்து தருவதாக கூறி கார்டை மாற்றிக் கொடுத்துவிட்டு 60,000 ரூபாயை மர்ம நபர்கள் திருடினர். வாணியம்பாடி நகர போலீசார் பெங்களூருவைச் சேர்ந்த மஞ்சுநாத், பிரவீன்குமார் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து 20க்கும் மேற்பட்ட ஏடிஎம் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. திருப்பத்தூர் மாவட்டம் கரிசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆட்டோ டிரைவர் பிரகாஷ். ஆட்டோ டிரைவரான இவர் வாணியம்பாடியிலிருந்து கரிசமுத்திரம் நோக்கி சென்றார். சாலையோரம் 20,000 ரூபாயுடன் கிடந்த பர்ஸை எடுத்து வாணியம்பாடி கிராமிய போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்தார். வறுமையிலும் நேர்மையாக செயல்பட்ட ஆட்டோ டிரைவரை போலீசார் சால்வை அணிவித்து பாராட்டினர்.
சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 72,160 ரூபாய்க்கும் ஒரு கிராம் 9,020 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி ஒரு கிராம் வெள்ளி 119 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட், கோட்டை தெரு பகுதிகளில் உள்ள கடைகளில் போலீசார் திடீர் சோதனை நடத்தினர். புகையிலைப் பொருட்கள் விற்ற டீ கடை உரிமையாளர்கள் ரவிக்குமார், ரமேஷ், பீடா கடைக்காரர் நபிசூர் ரஹ்மான் மற்றும் குட்கா சப்ளை செய்த சாதிக் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 61 கிலோ புகையிலைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஆனைமலை வாரச்சந்தையில் மூதாட்டி ஒருவர் சிறிய அளவில் மிளகாய் வியாபாரம் செய்தார். அங்கு வந்த குத்தகைக்காரரும் ஆனைமலை திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் நிர்வாகி சந்தோஷ்குமார் என்பவரும் மூதாட்டியிடம் பணம் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார். மிளகாய் வைத்திருந்த தட்டுகளை தூக்கி எறிந்தார். செய்வதறியாத மூதாட்டி அழுது புலம்பினார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோவை மாவட்டம் முள்ளங்காடு பகுதியில் வனத்தில் இருந்து குட்டியுடன் வெளியேறிய 2 காட்டு யானைகள் சமயோசிதமாக செயல்பட்டு மின்வேலியை தாண்டி செல்லும் செல்போன் காட்சி சோஷியல் மீடியாவில் வேகமாக பரவி வருகிறது. அதேபோல நேற்று சாடிவயல் பகுதிக்குள் புகுந்த மற்றொரு காட்டு யானை அங்கிருந்தவர்களை மிரட்டும் தோரணையில் துரத்தியது. வாகனங்களை சேதப்படுத்தியது. தகவல் அறிந்த வனத்துறையினர் நீண்ட நேரம் போராடி யானையை வனத்திற்குள் விரட்டினர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையில் மின்சார வாகனங்களுக்கு சார்ஜிங் நிலையம் அமைக்க 9 இடங்கள் தேர்வாகியுள்ளது. பெசன்ட் நகர், அம்பத்தூர், மெரினா, தியாகராய நகர், அண்ணா நகர், செம்மொழி பூங்கா, மயிலாப்பூர் ஆகிய இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது.